எங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷரு, சரியான ப்ரெஷருங்க. 150 பார். இங்கே பாருங்க. இப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் வாஷரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கோஸ்டார் கோஸ்மோஸ் ஹை ப்ரெஷர் வாஷர். இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அப் டு 150 பார் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். மாடல் வந்து PW01. ஸோ பாக்ஸை பொறுத்தவரைக்கும் நல்ல பேக்கேஜிங்கில் தான் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மெயின் யூனிட். இங்கே கோஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ப்ளகின்கான ஒயர் இருக்குது. இந்த ஒயர் வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தியான ஒயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. மெயின் அதுதான், வெயிட்லெஸ்ஸு. ஏன்னா ப்ரெஷர் வாஷ் மற்ற பிராண்டுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். ஸோ தூக்கிட்டே போக முடியாது. இதில் வந்து உங்களுக்கு 220 to 240 வரைக்கும் வோல்டேஜ் வந்து கன்சியூம் பண்ணும். 10 லிட்டரு ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் வந்து வெளியே தள்ளும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. 2800 வாட் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். இங்கே பாருங்கள், ஆஃபு, அதுக்கப்புறம் இது ஆன். இந்த பட்டனுக்கான இது இங்கே தான் வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லெட்டு. இது வந்து பக்கெட் ஃபில்டர், இன்லெட் கனெக்டரு. அதை ஏற்கனவே கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்லெட் ஃபில்டர். ஸோ இன்லெட் கனெக்டர், அதுக்கப்புறம் வந்து பக்கெட் ஃபில்டர். இங்கே வந்து உங்களுக்கு 3 மீட்டருக்கான அந்த ஹோஸ், அவுட்லெட்டுக்கான அந்த ஹோஸ் பைப் லென்த் கொடுத்துருக்காங்க 7 மீட்டர். இங்கே பாருங்கள், இதை தான் வந்து இந்த ஸ்ப்ரே கனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். யூசர் மேனுவல் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், சேஃப்டி வார்னிங்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷனுக்கான இந்த ராடு, டேப் கனெக்டர், இதுதான் வந்து டேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே கன், ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்ட்டு பிளாஸ்டிக்கில் ரேப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரிலீஸ்க்கான இந்த ஸ்விட்சு. இங்கே பாருங்கள், இங்கே ரொட்டேட்டில் வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் அன்பாக்சிங் தான். இதோட வெயிட் நான் காமிச்சிடுறேன். 3500 கிராம் வந்து உங்களுக்கு வெயிட் வருது. நான் ஏன் ப்ரோ இந்த பிராண்ட் இது வாங்கணும் அப்படின்னா, பைப்போட குவாலிட்டி இதை பாருங்கள், சரியான குவாலிட்டி. இது வந்து இன்லெட், இது அவுட்லெட். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட்டான அந்த கேபிள்னு கொடுக்குறாங்க. சப்போஸ் மேலே ஏதாவது வெஹிக்கிள் ஏறிச்சுனாலும் ஒன்றும் ஆகாது. இந்த அட்டாச்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஒயரை சுற்றி வைக்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா தடி வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒயரை வந்து அதில் ரேப் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உட்காந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒயரை வந்து சுற்றி வைக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை காட்டுறதும் மாட்டுறதும் ஈஸி. உள்ளே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அங்கே லாக் சவுண்டு கேட்கும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்திங்கன்னா வெளியே வராது. ஒயரை சுற்றியாச்சு. இங்கே பாருங்கள், ஒயரை சுற்றின பிறகு எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷரில் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி தான். அவுட்லெட்டு வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்லெட் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இங்கே ரொட்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், சும்மா அதை அப்படி வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி ஃபிட் பண்ணுறது. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இது வந்து இன்லெட் ஃபில்ட்ரு. இங்கே பாருங்கள், இது வந்து இன்லெட் ஃபில்ட்ரு வந்து எப்படி காட்டணும் அப்படின்னா, இங்கே சும்மா இப்படி எழுத்திங்கனாலே வெளியே வந்துடும். இது இந்த ஃபில்ட்ரு வேணும்னா நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே டஸ்ட்டு வந்து போய் இதுவாகக்கூடாதுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா அப்படியே கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இப்படி ஃபிட் பண்ணிவிடுங்க. இது ஆல்ரெடி அவங்க ஃபிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு
ரொட்டேட் கொடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த பக்கம் அவுட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரே கன். ஸோ இங்கே பாருங்கள், இது இந்த எண்டில் வந்து இது மூணுத்தையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து லோ ப்ரெஷருக்கு. இதை போட்டிங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு டில்ட் பண்ணிங்கன்னா இந்த இடமும் இந்த இடத்துல வந்து போய் லாக் ஆகிடும் இந்த ஹோலில். இது போய் இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு சேம். இது ஃபோம் வேணும்னா ஃபோமும் வந்து இப்படி வச்சு நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபோம் வேண்டாம் எனக்கு நார்மலாக வந்து ப்ரெஷரில் வேணும், ப்ரெஷர் வாஷர் ஹை ப்ரெஷரில் வேணும். இங்கே பாருங்கள், இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். இங்கே வந்து கம்மியாகிட்டு ஜாஸ்தி ஆகுது பாருங்கள் இந்த 2 பின்னு. ஸோ இது வந்து ஹை ப்ரெஷருக்கு, இது வந்து ஃபோம் வாஷுக்கு, இது வந்து லோ ப்ரெஷர் வேணும்னா இது. இந்த 3 அட்டாச்மெண்ட் அதுக்கு தான். இதில் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இங்கே பாருங்க, ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இதாவது இப்போ இன்லெட் பைப்பை வந்து பக்கெட்டில் வந்து வைக்கலாம், இல்லை டேப்லையும் கனெக்ட் பண்ணலாம். டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஹோஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து பக்கெட் ஃபில்டரில் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி உள்ளே போய் இங்கே இதில் வெளியே வரும். இதுதான் வந்து அவுட்டு. இங்கே வந்து ஆன் ஆஃப், இப்போ ஆனில் தான் இருக்குது சரிங்களா. ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்சு ஃபங்க்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ அங்கே மேலே அவ்வளோ ஹைட் வரைக்கும் கூட போவோம். அங்கே ஃபுல்லாக டஸ்ட்டு பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், கிழிச்சிட்டு போகுது பாருங்கள். இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும், இப்படி பண்ணால் சின்னதாகும். சின்னதானா செம்ம ப்ரெஷரில் வந்து வெளியே வரும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கையே கூட இதுவாகிடும் அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷரு செம்ம தின்னா போகுது பாருங்கள். இது வந்து ஆப்ஜெக்ட் கூட டேமேஜ் ஆகிடும் அந்த அளவுக்கு 150 பார் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து டேப் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டேப் கனெக்டில் ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சு இதை கழட்டிட்டு இங்கே டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணி தடுந்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ எவ்வளோ லென்த்து பாருங்கள். நம்ம இப்போ அந்த வண்டி வந்து வாஷ் பண்ண போகிறோம். இவ்வளோ லென்த்து வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியுது சரிங்களா. இதை வண்டியில் வந்து அழுக்க காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்கள் செம்ம டஸ்ட்டு. இங்கெல்லாம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ட்ரிகர் அழுத்தின உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும். செம்ம ப்ரெஷரு. எங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷரு, சரியான ப்ரெஷருங்க. 150 பார். ஃபோம் ஸ்ப்ரே வந்து பண்ணலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது கழட்டியாச்சு. உள்ளே வந்து ஃபோம் லிக்விட்னு சொல்லிட்டு தனியாக விற்கும். அதை நீங்கள் உள்ளே போட்டு இதை பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை வந்து இந்த கன்னில் வந்து ப்ளக்இன் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்சர்ட் பண்ணுறது சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே வச்சு இதை இப்படி ஒரு டில்ட்டு பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இது வருதில்ல, இது இங்கே வச்சு டில்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபோம் ஸ்ப்ரே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கார் க்ளீன் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, மெயினாக அந்த வீலில் தான் நிறைய வரும்.
பாருங்க. இப்போ லோ ப்ரெஷர் அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். லோ ப்ரெஷர் கன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே குழா தண்ணியில் ஊற்றுற மாதிரி ஊற்றும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்து இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். பைப்பில் ஊற்றுற மாதிரி ஊற்றுது பாருங்கள், ப்ரெஷர் சுத்தமாக கிடையாது. இங்கே ஃபோம் பாட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு மருந்து அடித்து கூட யூஸ் பண்ணலாம். அந்த மருந்தை வந்து அந்த ஃபோமில் வச்சுட்டு ப்ரெஷரை கம்மியாக வச்சு இங்கே பாருங்கள், செடிக்கு வந்து மருந்து அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம். எவ்வளோ ப்ரெஷர் பாருங்கள். இதில் காப்பர் மோட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுனால சுத்தமாக வந்து சூடாகலை. நான் ஆல்மோஸ்ட் அரை மணி நேரம் கிட்ட காரு, பைக்கு, செடி எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சூடாகலை. ஏன்னா ரீசன் வந்து காப்பர் மோட்டர். அதனால இது வந்து அட்வான்டேஜ். மற்ற பிராண்டுக்கு இது ஏன் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், சரியான அழுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அழுக்கு பாருங்க. அழுக்கு ஃபுல்லாக எப்படி போகுது பாருங்க. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. இந்த சைடு முன்னாடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்க, புதுசாகிடுச்சு.